ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் இன்டர்வியூக்காக கிளம்பிட்டு இருந்தோன்னே அண்ணன் சொன்னார், இது மாதிரி கண்டிப்பாக இன்றைக்கி அந்த வேலை கிடைக்கும், நீ அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காதம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், இதோட எத்தனை இன்டர்வியூ போயிட்டு வந்தாச்சுன்னு, இருந்தாலும் எனக்கு நம்பிக்கையில் தான் இருந்தாலும் நம்ம இந்த தடவை இதை அட்டன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அம்மா வேறு சொல்லிட்டாங்க, இந்த இன்டர்வியூவில் நீ செலக்ட் ஆகலைன்னா நான் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவேன், நான் அதுக்கு மேலே நான் உனக்கு டைம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருந்தோன்னே, சரி விடு, அம்மா சொல்கிறதெல்லாம் ஒரு பேச்சை எடுத்துக்காத, நான் முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வீட்டில் ஆள் இருக்கேன், இல்லாட்டினா உனக்கு ரொம்ப கஷ்டம். அண்ணியும் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியும். அண்ணியோட சொந்தக்கார மாப்பிள்ளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அந்த பையனுக்கு ரொம்ப நாளாக பொண்ணு கிடைக்கல, அதனால் வேறு யாரும் பொண்ணு கொடுக்கல, அவங்க அம்மா கொஞ்சம் இதாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால யாருமே பொண்ணு கொடுக்காதனால நீ தான் அண்ணி எப்படியாச்சும் உன்னை அவங்க தலையில் கட்டிடணுன்னு தான் பார்க்குறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாமல் இல்லை. அண்ணன் வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவர் நல்லா ஃபேமிலிக்கு நம்மளை படிக்க வச்சதுனால நான் எதுவும் கேட்க முடியாமல் இருக்கேன். இல்லாட்டினா எனக்கு கேட்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகாது. நான் இருந்தாலும் அண்ணிகிட்ட எதுக்காக பொறுமையாக போகிறேன்னா, அவர் பாவம் கஷ்டப்பட்டார், நம்மளெல்லாம் படிக்க வச்சார், எல்லாம் பண்ணார் செஞ்சார். அவர் இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்றைக்கி எல்லாம் படிச்சிருக்கோம், நானும் வேலை பார்க்குறேன், நீயும் வேலை பார்க்க போகிற அப்படிங்கிறனால நான் இருக்கேன். எனக்கும் தெரியுது உன் கஷ்டம். இங்கேருந்து தூரமாக இருக்கனால தான் சில வேலைகள்லாம் நீ வேண்டான்னு அவாய்ட் பண்ண, இல்லாட்டினா கேம்பஸ்லேயே செலக்ட் ஆனப்பயே அதில் நீ இந்நேரம் எவ்வளோ இது பண்ணி இருந்திருக்கலாம். இன்றைக்கி ஏன் ஒன்றுமே இது பண்ண முடியாமல் நீ இருக்கிற அப்படின்னா, நீ அன்றைக்கி கேம்பஸில் செலக்ட் ஆனப்போ போயிருந்தாலே போயிருந்துருக்கலாம். இன்றைக்கி இந்த நிலைமைக்கு யார் காரணம்? அம்மா தான். அதுவும் ரொம்ப தூரமாலாம் வேண்டாம், நைட்டெல்லாம் வர்றதுக்கு லேட் ஆகும் பண்ணும், அப்படியே இருந்தால் நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம் பண்ண வேண்டான்னு அம்மா சொன்னதுனால தான் நீ இது பண்ணுங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும், தெரியாமல் கிடையாது. அதெல்லாம் விடு, நீ கண்டிப்பாக இந்த இன்டர்வியூவில் நீ செலக்ட் ஆவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு மேலே கடவுள் தான் நம்மளுக்கு துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எனக்கு சொன்னிச்சு, சப்போர்ட் பண்ணிச்சு. ஆமாம், அது உண்மை தான். அண்ணி அந்த சொந்தக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த பையனுக்கு அவங்க அம்மா கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கனால யாருமே அவங்க ஊரில் பொண்ணு கொடுக்கல, இது மாதிரி முடியாமல் இருக்காங்கன்ட்டு. ஏன்னா பார்த்துக்கணும் பண்ணிக்கணுன்ட்டு. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு அந்த சகிப்புத்தன்மைங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அது எங்கள் அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அண்ணன் 2 பேருக்குமே நான் ரொம்ப செல்லமாக இருந்ததுனால அப்பா இருந்த வரைக்கும் ரொம்பவே என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாரு. அவர் போனதுக்கப்புறம் அண்ணி வந்ததுக்கப்புறம் அண்ணி ஒன்று ஒன்று சொல்லிக் கொடுக்குறத கேட்டு தான் அம்மா ஏன்னா அண்ணன் சம்பாதிக்கிறனால அவர் பேச்சை தான் நம்ம கேட்டாகணும், வேறு வழி கிடையாது. அவர் பேச்சை கேட்கறதுனால நம்மளால் எதுவும் செய்ய முடியாத நிலமையில தான் நான் அண்ணன் இருந்துச்சு. ஏன்னா என்னோட 2வது அண்ணன் இப்போ தான் படிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கனால அந்தளவுக்கு வீட்டில் பேச முடியாது. அவர் எது பேசினாலும் அந்தளவுக்கு அவரோட பேச்சு எடுபடாது அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அவர் இப்போ தான் படிச்சுட்டு வேலைக்கு போயிருக்காரு. அண்ணன் தான் எல்லாமே படிக்க வச்சது எல்லாமே எங்களை அப்படிங்கிறதுனால அவருக்கு சப்போர்ட்டிவாக தான் நாங்கள் இது பண்ணி ஆகணும். ஏன்னா அண்ணன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. அண்ணன் இப்போ கல்யாணம் பண்ணலனாலும் இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகலாம், பண்ணலாம், செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அது ஒரு எண்ணத்தில் இருக்கே தவிர, ஆனால் அண்ணனுக்கு இது பண்ணி கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நம்மள இப்படி அப்படிங்கிற எண்ணம்லாம் இப்போ வேண்டாம் அப்படின்னு தான் அண்ணன் நினைக்கிது. ஆனால் ஆனால் அம்மா அந்த மாதிரியெல்லாம் நினைக்கல. அம்மாவுக்கு அந்த எண்ணம் இல்லைனாலும் அண்ணி சொல்லிக் கொடுத்து இது பண்ணுறதுனால வேறு வழி இல்லாதனால அம்மா அண்ணி சொல்கிற எல்லா பேச்சுக்கும் சரி சரின்னு தான் தலையாட்டிகிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு நான் இன்டர்வியூக்கு கிளம்பிகிட்டு இருந்தேன். கிளம்பிகிட்டு இருந்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்றைக்கி கண்டிப்பாக இந்த வேலை கிடைச்சே ஆகணும். ஏன்னா கிடைக்கலன்னா கண்டிப்பாக அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த வாரமே நிச்சயதார்த்தம் பண்ணிவிடுவோம், நான் நிச்சயதார்த்தம் பண்ணி தான் எல்லாம் இது பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு அம்மா சொன்னதை கேட்டுட்டு எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. என்னடா இது இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. எப்படியாச்சும் இந்த வேலை கிடச்சிட்டுனா நம்மளுக்கு கண்டிப்பாக மேரேஜ்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இல்லாட்டினா எனக்கு அந்த மாப்பிள்ளையும் சுத்தமாக பிடிக்கல. பிடிச்சிருந்தா கூட நம்ம போயிட்டு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இருக்கலாம், பண்ணலாம், செய்யலாம். ஆனால் அந்தளவுக்கு எனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்காதனால எனக்கு அந்த கல்யாணம் இப்போதைக்கு வேணாம், ஒரு 2 இயர்ஸ் போகட்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் அண்ணியும் அம்மாவும் எப்போ பார்த்தாலும் ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வர்றப்பையும் அவங்க பேசுகிற பேச்சு என்னென்னா, இந்த இன்டர்வியூ தான் இந்த மாதத்தோட அவ்வளோதான், இதுக்கப்புறம்லாம் இன்டர்வியூக்கெல்லாம் நீ போக வேண்டாம், நான் அண்ணன்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு பக்கம் பேசுகிறது. எங்கள் அண்ணி தான் வந்து எங்கள் அம்மாவை ஏற்றி விட்றது. ஏன்னா வந்து அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னாலுமே வந்து அதை ஒரு சில விஷயங்கள வந்து கேட்குற மாதிரியே வந்து எங்கள் அண்ணி இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க நினைக்கிறத வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி